Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னி அப்படிங்கிற ரோலுக்கு வந்து பாத்தீனா வொர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த ஜாப் ரோலுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோலுக்கு உள்ள வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக இந்த வீடியோ பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இதை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய லேப்டாப் மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்ம பண்ணிச்சுக்கணும்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்இ ட்ரைனர் ஆர்ட்ஸில் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க உங்களுக்கு வந்து ரிமோட்டில் தான் ஒர்க் ஆகுது சரிங்களா. அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எஜுகேட் பண்ணுறாங்க சரிங்களா. அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கம்பெனி கிடையாது, ஒரு சின்ன ஒரு ரூமில் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி கிடையாது. இது வரைக்கும் நம்ம இந்தியா மட்டுமே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2 crore மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அதாவது ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னா என்ன, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது, அந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான ரோல், எப்படி வந்து நேச்சுரல் ஒர்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஒன் பை ஒன்னாக அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெவலப் கிரியேட்டிவ் கண்டென்ட் ஃப்ரேம் நியூ கொஸ்டின்ஸ் அண்டு ரைட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எடுத்து இந்த பிஎட்லாம் படித்தவங்களாம் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து ரெடி பண்ணி காலேஜ் கொண்டு போவாங்களே அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து டெவலப் பண்ணி அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பக்கவாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் கிரியேட்டிவ் ஸ்டடி நோட்ஸ் ஃபார் டீச்சிங் எஜுகேஷன் லைக் இந்த டிஜிடி பிஜிடி எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறது ஸ்டடி பண்ணுறது ரிலேட்டடாக ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் தட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து கவனம் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கண்டென்ட் அண்ட் கொஷின்ஸு கிரியேட் பை அதர் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த எஸ்எம்இ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இந்த கண்டென்ட் டெவலப்பர்ஸு என்ஷுவர் குவாலிட்டி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ஷுவர் கான்டெஸ்ட் அப்கிரேஷன்ஸ் எக்ஸிட்டிங் கண்டென்ட் ஆஃப் அவர் வேரியஸ் கோர்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். analyst research and exam patterns, the type of questions and different levels remaining the update in the levels of readings ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க். அதாவது வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண போகிறீங்க சரிங்களா. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும் அப்படிங்கலாமே இவங்க வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ரோல் வந்து பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கான ஒர்க் வந்து இதில் வந்து அமைஞ்சிடும். இது எல்லாமே ஓகே ப்ரோ, இதுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்கில்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கில் செட் வந்து கேட்குறாங்க. அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிற நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேறு லுக்கிங் ஃபார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருப்பாருங்க. மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பேர் வந்து குவாலிஃபைடு டிஜிடி பிஜிடி எக்ஸாம்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு, இது வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சுட் ஹேவ் ஸ்ட்ராங் பேஷன் எஜுகேஷன் அண்ட் த வில்லிங் லேர்ன் நியூ திங்ஸ். புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறக்கூடிய ஒரு நபர்களாக வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் டிவைன் அண்ட் கிரியேட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டட் ஸ்ட்ராங் அப்ரன்ஸ் டிட்லைன் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது மோட்டிவேட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் கண்டென்ட் டெவலப்மெண்ட் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கண்டென்ட் டெவலப்மெண்ட்லுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் வந்து எடுத்து பண்ணணும், ஆர்கனைசேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் ஆஃப் த எம்எஸ் வேர்டு எம்எஸ் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெல்லுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுமே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது டிகிரி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ட்ரை பண்ணலாம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஜிடி பிஜிடி எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலை அப்படின்னாலும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து உள்ளே போயிடலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளார போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ரிமோட் தான். சரிங்களா? நீங்கள் ஆஃபீஸில் தான் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஜாப் வந்து செட் ஆகலை அப்படின்னா மற்ற நபர்கள் வேறு தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.